ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அன்பு நண்பன் ஃப்ரெண்ட் டெக் கோகுல் ராஜ் பேசுறேன். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு யூபிஎஸ் பேட்டரி எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். தயவு செஞ்சு இது சின்ன குழந்தைங்க ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஆபத்தான விஷயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய பேட்டரி. இதை வந்து நம்ம ரிப்பேர் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே கேப் இருக்கு இல்லையா, அது வந்து கழட்டிக்கோங்க. பார்த்து கழட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது கழட்டியாச்சு. ஒவ்வொன்றா கீழே கழட்டி வச்சுருங்க. பார்த்து கழட்டணும், தயவு செஞ்சு அசால்ட்டாக கழட்டிடாதீங்க. இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான பேட்டரி. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் பண்ணிட முடியாது. பாருங்க, பார்த்து கழட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமை முக்கியம் இந்த பேட்டரி கழட்டும் போது. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, இது தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேஃபாக பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டிஸ்டில்டு வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டில்டு வாட்டரு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். டிஸ்டில்டு வாட்டர் ஓப்பன் பண்ணி இதில் பார்த்து மெதுவாக ஊற்றணும். நீங்கள் டனல் இருந்தால் அதை வச்சு ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றிட்டு இருக்கோம், பொறுமையாக ஊற்றணும். அவசரப்பட்டு வேகமாக ஊற்றுறேன்னு சொல்லி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எடுத்தோடனே அதை ஃபில் பண்ணிடாதீங்க. பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஊற்றணும். தண்ணி கீழே சிந்தாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி கீழே சிந்தக்கூடாது. டிஸ்டில்டு வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி யாரும் குடிச்சிடாதீங்க, அப்புறம் தொண்டை ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடும். ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இந்த கேன் காலி. நெக்ஸ்ட் கேன். நெக்ஸ்ட் கேன் பார்த்துக்கோங்க. அதையும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி பொறுமையாக தான் ஊற்றணும். யூபிஎஸ் பேட்டரி ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமே இதாகும். இந்த 4 வோல்டேஜ் பேட்டரி மாதிரி எல்லாம் இல்லை. அது 12 வோல்டேஜ் பேட்டரி, 150 AH. ஸ்லோவாக பொறுமையாக ஊற்றுங்க. என்னடா ஸ்லோவாக ஊற்றுறேன்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களுக்கு புரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா 2 கேன் காலி ஆச்சு. அவ்வளோதான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் எல்லா இதுலேயும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதை எடுத்து மறுபடியும் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே தண்ணியெல்லாம் சிந்தி இருந்துச்சுன்னா தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், துடைக்காம விட்டுறாதீங்க. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் போயிட்டுருக்கு. செகண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்டு போகலாம். ஓ, தேர்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபோர்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபோர்த்து வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபைனலாக சிக்ஸ்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபைனலாக இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு யூபிஎஸ் பேட்டரியை ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நான் நிறையா யூபிஎஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட சொந்த டைம் செலவழிச்சு தான் நான் வந்து இது எப்படி ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் க்ளீனாக கேட்டு வந்து நானும் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டரி இருந்துச்சு, அதுவும் பண்ணி பார்த்தேன், அதுவும் ஓடிச்சு, அதுவும் நல்லாவே ஒர்க் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 kg மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 வோல்டேஜ் தானே சொல்லி 12 வோல்டேஜ் தானே அப்படின்னு சொல்லி தொட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு. 150 AH கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வோல்டேஜ் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு AH ரொம்ப முக்கியம். அதை மட்டும் தொட்டிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பாடியில் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக கரண்ட் ஷாக் அடிக்கும். நிச்சயமாக இது கரண்ட் ஷாக் வந்து அடிக்கக்கூடியது. தொடவே பயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ இது போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஓடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஒரு யூபிஎஸ் பேட்டரியை ஈஸியாக ரிப்பேர் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி தந்திருக்கேன். இதை விட தெளிவாக உங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெளிவாக யாராவது சொன்னாங்கன்னா அவங்களோட நேம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அன்பு நண்பன் ஃப்ரெண்ட் டெக் பேசுகிறேன்.